Hi dear students, welcome to this session. நான் உங்கள் பாலா சார். இதுக்கு முன்னாடி பார்த்த செஷனில் ஒரு மின்தூண்டி மட்டும் உள்ள ஏசி மின்சுற்றை வந்து படித்தோம். அதில் மின்னோட்டத்திற்கும் மின்னழுத்த வேறுபாட்டுக்கும் இடைப்பட்ட அந்த தொடர்பை வந்து நம்ம பார்த்தோம். ஸோ மாறுதிசை மின்னோட்டம், மாறுதிசை மின்னழுத்த வேறுபாடு, இது ரெண்டும் ப்ரீவியஸ் கொஸ்டினில் பார்க்கும்போது ரெண்டுக்கும் இடையில் ஒரு கட்ட வேறுபாடு இருக்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ தேர் இஸ் எ ஃபேஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் த ஆல்டர்னேட்டிங் கரண்ட் அண்ட் ஆல்டர்னேட்டிங் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இன் த கேஸ் ஆஃப் ஏசி சர்க்கியூட் வித் இண்டக்ஷன் காயில் ஆர் சிம்பிளி இண்டக்டர். ஒரு மின்தூண்டி மட்டும் உள்ள ஒரு ஏசி மின் சுற்றில் கட்ட வேறுபாடு இருக்குது. எதுக்கு கட்ட வேறுபாடு இருக்குன்னா, மின்னழுத்த வேறுபாட்டுக்கும் மாறுதிசை மின்னழுத்த வேறுபாட்டுக்கும் மாறுதிசை மின்னோட்டத்துக்கும் இடையில் கட்ட வேறுபாடு இருக்குது. அது தொடர்பான நிறைய விஷயங்கள் பார்த்தோம். மின்னோட்டத்தின் மதிப்பு குறையுது. அது குறைவதற்கு காரணம் அந்த மின் தூண்டி ஒரு மின் மறுப்பை தருகிறது, கால்டு இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ். மின் தூண்டி மின் மறுப்புன்னு சொல்கிறோம். அது வந்து எக்ஸ்எல் வந்து ஒமேகா எல், அது வந்து 2πfl அப்படின்னு சொல்கிறோம். டிசி மின்னோட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதனுடைய அதிர்வெண் டிசி மின்னோட்டத்திற்கு வந்து சுழியாக இருக்கக்கூடிய காரணத்தினால ஃபார் டிசி கரண்ட் த ஃப்ரீக்வன்சி இஸ் 0. தேர்ஃபோர் ஃபார் ஐடியல் கேஸ் தி எக்ஸ்எல் வில் பி 0. எக்ஸ்எல் வந்து மதிப்பு வந்து 0வாக இருக்கும். ஆனால் ஏசி மின்னோட்டத்தை பொறுத்த வரைக்கும் அது அதிகப்படியான மின்தூண்டி மின்மறுப்பை தரக்கூடியதாக அமைகிறது. இட் ஆஃபர்ஸ் ஹை இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி மின்தடையாக்கியை பற்றி படித்தோம். அதுக்கப்புறம் மின் தூண்டியை பற்றி படித்தோம். ஏன் தனித்தனியாக படிக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்கள் மனசில் வருதா? நான் படிக்கும்போதே எனக்கு இந்த கொஸ்டின் வந்து என் மைண்டில் வந்துச்சு. ஆனால் அப்போலாம் எனக்கு +2 படிக்கும்போது என்ன படித்தோங்கிறது பாதி ஞாபகம் இல்லை. பட் இருந்தால் நான் படிக்கும்போது எனக்கு இந்த சந்தேகம் வந்துச்சு, ஏன் தனித்தனியாக வைக்கிறாங்க, அப்புறமா கடைசியில் வந்து எல்லாத்தையும் சேர்த்து வச்சாங்க அப்படின்னு ஒரு டவுட் வந்துச்சு. ஆனால் காலேஜுக்கு போனதுக்கப்புறம் மறுபடி அது வேறு விதமான ஒரு டவுட் வந்துச்சு. அங்கே வந்து ரெண்டாக சேர்த்து வச்சுருப்பாங்க. ஆரையும் எல்லையும் சேர்த்து வச்சுருப்பாங்க, சேர்த்து ஒரு சர்க்கியூட். அதுக்கப்புறம் எல்லையும் சியையும் சேர்த்து ஒரு சர்க்கியூட்டு, அப்புறம் ஆரையும் சியையும் சேர்த்து ஒரு சர்க்கியூட்டு, அந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. அப்போ என்ன காரணம், என்ன நோக்கத்துக்காக இந்த மாதிரி தனித்தனியாக காம்பனண்ட்டை கனெக்ட் பண்ணி செக் பண்ணுறாங்க, அப்புறம் வந்து ரெண்டாக வைக்கிறாங்க, அப்புறம் 3ஐயும் சேர்த்து தொடர் இணைப்பில் வைக்கிறாங்க, பின்னாடி படிக்க போகிறோம், அதுக்கப்புறம் 3ஐயும் பக்க இணைப்பில் வைக்கிறாங்க. ஸோ என்ன நோக்கத்துக்காக இந்த வேலைகள்லாம் செய்யப்படுகிறது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒரே ஒரு நோக்கம்தான், ஏதாவது ஒரு வகையில் மின்னோட்டத்தின் மதிப்பை அதிகரிக்க முடியுமா, இஸ் தேர் எனி பாசிபிலிட்டி டு இன்க்ரீஸ் த கரண்ட்டு. ஸோ அதுதான் நோக்கம், வேறு எந்த நோக்கமும் கிடையாது. இப்போ நீங்கள் மின்தடையாக்கிய தனியாக கனெக்ட் பண்ணி பார்க்குறோம், அதுலேயும் கரண்ட்டோட வேல்யூ வந்து பீக் வேல்யூ குறையுது. ஸோ அதுக்கப்புறம் மின்தூண்டியை மட்டும் பார்க்குறோம், அதுலேயும் கரண்ட் வேல்யூ வந்து குறையுது. இப்போ நாம் பார்க்க போகிற கொஸ்டின்லையும் கண்டிப்பாக கரண்ட் வேல்யூ குறைய தான் போகுது. என்ன சார், படம் ஓட்டுறதுக்கு முன்னாடி கிளைமேக்ஸ் சொல்கிறீங்க அப்படின்னா அதுதான் உண்மை. அப்போ இதுக்கு அப்புறம் வந்து நம்ம பார்க்க போகிறோம் சீரிஸ் சர்க்கியூட்டில். அந்த சர்க்கியூட்டில் தான் ஏதோ ஒரு மிராக்கிள் வந்து நடக்க போகுது. ஸோ அது என்னங்கிறத நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம். இப்போ காலையிலையா இப்போ நான் எடுக்கிற வீடியோ வந்து ஈவினிங் எடுக்கிறேன், அதனால் மார்னிங் சொல்கிறேன். அது வந்து நம்ம வெர்ச்சுவல் கிளாஸ் தானே, பசங்களே இல்லாமல் பசங்க முன்னாடி இருக்கிறதா நினச்சிக்கிட்டு நம்ம கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ ஆக்சுவலாக வந்து மார்னிங் நான் எடுத்த கிளாஸை தான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். இது வந்து ஈவினிங் எடுக்கிறேன். இப்போ அந்த ப்ரீவியஸ் செஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 மிஸ்டேக் பண்ணேன். ஃபேஸர் டயக்ராமில் அந்த 2 மிஸ்டேக் பண்ண, அது என்னென்னு சொல்லிடுறேன். ஏன்னா கமெண்ட் பாக்ஸில் நான் போடலான்னு பார்த்தேன், இருந்தாலும் பரவாயில்ல, அடுத்த வீடியோவில் சொல்லலாம். நீங்கள் தப்பு பண்ண மாட்டீங்க, நீங்கள் எக்ஸாமில் எழுதும்போது அந்த தவறு உங்களுக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காக இந்த கொஸ்டின்லேயே நான் வந்து அதை வந்து ஸ்பெசிஃபை பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சேன். என்னன்னா கரெக்டாக நோட் பண்ணியிருந்தீங்களா தெரியும், ஃபேஸர் டயக்ராமில் நான் வந்து ஆன்டி கிளாக் வைஸில் ஒமேகா போட விட்டுருப்பேன். மார்னிங் இண்டக்டர் இதில் பார்த்தீங்கன்னா ஃபேஸர் டயக்ராம் வீடியோவில் பார்க்கும்போது ஆன்டி கிளாக் வைஸில் வந்து ஒமேகா போடலை, கண்டிப்பாக போடணும் அது. ஸோ அது வந்து ஒரு ரூல் மாதிரியே வந்து ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அது வந்து ஏன்னா ஒமேகா அதாவது தீட்டா = ஒமேகா டி இருக்கு இல்லையா, அதாவது தீட்டா வந்து மாறும்போது கண்டிப்பாக எல்லா வேல்யூமே மாறும். ஸோ அந்த இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூ வந்து மாறும். ஸோ அதனால் ஒமேகா வந்து கண்டிப்பாக வந்து நம்ம இங்கே யூஸ் பண்ணி ஆகணும். ஆன்டி கிளாக் வைஸாக அந்த இது போடலை. ரெண்டாவது பாயிண்ட் என்ன தப்பு சொல்லியிருந்தேன் அப்படின்னா, ஆக்சுவலாக அந்த ப்ரொஜெக்ஷன் ஆன் வெர்டிக்கல் ஆக்சிஸ், அது மாறுதிசை மின்னோட்டமாக இருக்கட்டும் அல்லது மாறுதிசை மின்னியக்கு விசையாக இருக்கட்டும், மின்னழுத்த வேறுபாடாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும், ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜாக இருந்தாலும் சரி அல்லது ஆல்டர்னேட்டிங் கரண்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் ப்ரொஜெக்ஷன் அதாவது ஃபேஸர்லேருந்து ஒய் ஆக்சிஸுக்கு ப்ரொஜெக்ஷன் போடும்போது ப்ரொஜெக்ஷன் வேல்யூ வந்து நான் மார்னிங் செஷனில் ப்ரீவியஸ் வீடியோவில் நான் வந்து அதை வந்து பீக் வேல்யூன்னு சொல்லியிருப்பேன். இல்லை, அது பீக் வேல்யூ கிடையாது.
பீக் வேல்யூங்கிறது நம்ம போடுற அந்த ஃபேஸர் இருக்கு இல்லையா, ஆரோ ஹெட் இருக்குல்ல, அங்கே இருக்கிற அந்த லைனோட லெங்க்த்து தான் பீக் வேல்யூ. இப்போ நடத்தும் போது நான் சொல்கிறேன், அதுதான் வந்து பீக் வேல்யூ. ஆக்சுவலாக ப்ரொஜெக்ஷன் வந்து என்ன அப்படின்னா, அட் எனி இன்ஸ்டன்ட் ஆஃப் டைம் அதோட இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூன்னு அர்த்தம். நம்ம ஒய்ஹெச்சில் வந்து மாறுதிசை மின்னழுத்த வேறுபாட்டுக்கு ப்ரொஜெக்ஷன் கொடுக்குறோம் அப்படின்னா, அந்த ஒய் இன்டர்செப்ட் வந்து எதை குறிக்கிறது அப்படின்னா, மாறுதிசை மின்னழுத்த வேறுபாட்டினுடைய கணநேர மதிப்பை தருகிறது. அதே மாதிரி வந்து கரண்ட்டுக்கு நீங்கள் ஒய் ப்ரொஜெக்ஷன் கொடுக்குறீங்க அப்படின்னா, அந்த ஒய் இன்டர்செப்ட் வேல்யூ அந்த ஒய்ஹெச்சில் கிடைக்கக்கூடிய அந்த வெர்டிக்கல் லெங்க்த்தோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட்டை வந்து ஸ்பெசிஃபை பண்ணுதுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த படம் வரையும் போதும் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிற கொஸ்டின் என்ன சொல்லிடுவோம். மின்தேக்கி கெப்பாசிட்டர் சி மட்டும் கொண்ட ஒரு ஏசி மின் சுற்றை பற்றி படிக்க போகிறோம். ஸோ இதோட வந்து நம்ம இண்டிவிஜுவல் காம்பனண்ட், சிங்கிள் காம்பனண்ட் சர்க்யூட் வந்து ஓவராக போகுது. டபுள் காம்பனண்ட் சர்க்யூட் வந்து நீங்கள் ஹையர் கிளாஸில் இன்ஜினியரிங்கில் கூட படிப்பீங்க. அடுத்தது நம்ம வந்து மூணையும் தொடரணைப்பில் போட்டு ஒரு சர்க்யூட் வந்து படிக்க போகிறோம். ஸோ ஏசி சர்க்யூட் கண்டெய்ன்ஸ் ஒன்லி கெப்பாசிட்டரை பற்றி நமக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தெரியும் அப்படின்னு சொன்னால், ஒரு மின்தேக்கியை பொறுத்த வரைக்கும் கெப்பாசிட்டர் சி ஈக்குவல் டு கடத்திக்கு அளிக்கப்பட்ட மின்னூட்டத்திற்கும் கடத்திக்கு அதனால் ஏற்படக்கூடிய மின்னழுத்த வேறுபாட்டுக்கும் உள்ள தகவு தான் ஒரு கடத்தியினுடைய மின்தேக்கு திறன் என்று சொல்கிறோம். த கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் எ capacitor is the ratio of charge given to the capacitor to the potential difference rise. பொட்டன்ஷியல் கண்டிப்பாக ரைஸ் ஆகிருக்கும். அந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸுக்கு உள்ள அந்த ரேஷியோ தான் கெப்பாசிட்டன்ஸ். நம்ம ஃபஸ்ட்டு டாப்பிக்கில் படிச்சிருக்கோம், ஃபஸ்ட் லெசனில் படிச்சிருக்கோம். ஸோ நவ் லெட்ஸ் கோ டு த சர்க்யூட். ஏசி சர்க்யூட் கண்டெய்ன்ஸ் ஒன்லி கெப்பாசிட்டர். சரியா? ஸோ கெப்பாசிட்டர் இந்த மாதிரி நம்ம ஒரு கெப்பாசிட்டர் மட்டும் எடுத்துக்கிறோம். ஸோ இதை வந்து நம்ம ஒரு ஆல்டர்னேட்டிங் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சோர்ஸ், மாறுதிசை மின்னழுத்த வேறுபாட்டை தரக்கூடிய ஒரு மின் மூலம். ஸோ இது கெப்பாசிட்டர் சி நம்ம சொல்கிறோம். ஓகேவா? ரொம்ப சிம்பிளான சர்க்யூட்டு தான். மேபி இந்த சர்க்யூட்டுக்கே நமக்கு ஒரு ஹாஃப் மார்க் வச்சுருப்பாங்க. ஸோ இதோட இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா விஎம் சைன் ஒமேகா டி அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இஸ் இட் ரைட்? ஸ்கேல் வச்சு அழகாக போடுங்க. ஒரு கெப்பாசிட்டர், ஒரு சோர்ஸ், ஆல்டர்னேட்டிங் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கொடுக்கக்கூடிய, ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டை கொடுக்கக்கூடிய ஒரு மாறுதிசை மின் மூலம், ஒரு சோர்ஸ், ஒரு மின் மூலத்தை வந்து நம்ம கனெக்ட் பண்ணிடுறோம். ஸோ இதில் மாறுதிசை மின்னோட்டம் இதில் போக போகுது. ரைட்டு? அந்த மாறுதிசை மின்னோட்டம் நம்ம பார்க்க போகிறோம். மின்னோட்டத்தினுடைய மதிப்பை பார்க்க போகிறோம். மின்னோட்டம் இந்த கேஸில் வந்து கட்ட வேறுபாடு எப்படி பெறப்போகுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ கிர்ச்சாஃபுடைய அந்த சுற்று விதியை பயன்படுத்தும் பொழுது நம்ம சப்ளை பண்ணக்கூடிய இங்கே வந்து பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் என்ன வச்சுக்கலாம்? விசின்னு வச்சுக்கலாமா? ஓகே, விசின்னு வச்சுக்கலாம். ஸோ அப்ளைடு பொட்டன்ஷியல் வந்து வி மைனஸ் விசி ஈக்குவல் டு என்னது? 0. இஸ் இட் ரைட்? எஸ். அப்போ வி இஸ் ஈக்குவல் டு விசின்னு வரும். விசிங்கிறது வோல்டேஜ் அக்ராஸ் கெப்பாசிட்டன்ஸ், மின்தேக்கி குறுக்கே இருக்கக்கூடிய மின்னழுத்த வேறுபாடு. ஸோ அந்த வி அப்படியே இருக்கட்டும். இப்போ வி பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் என்ன வரும்? இங்கே வந்து கேபிட்டல் வி போட்டுக்கிறோம். ஸோ விங்கிறது Q பை சி இல்லையா? ஸோ Q பை சின்னு வரும். அப்போ மின்னூட்டம் Qவோட மதிப்பு என்ன வரும் அப்படின்னா V இன்ட்டு சின்னு வருது. ஓகே, V வந்து நமக்கு இங்கே தெரியும் என்னது? Vm இன்ட்டு சி அப்படியே போட்டுக்கிறோம், இன்ட்டு சைன் ஒமேகா டின்னு வந்துடுது. ரைட்டா? இது வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய மின்னூட்ட மதிப்பு. ரைட்டா? சார்ஜ் வேல்யூ. நமக்கு கரண்ட்டை பொறுத்த வரைக்கும் தெரியும். கரண்ட்டு வந்து dq பை dt, அதாவது ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ், மின்னூட்டங்கள் பாயக்கூடிய வீதம் தான் மின்னோட்டம்னு சொல்கிறோம், மாறுதிசை மின்னோட்டம். இது வந்து ஆக்சுவலாக வந்து இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட்டு, கண நேர மின்னோட்டம்னு சொல்கிறோம். ஸோ I is equal to dq by dt. ஸோ d by dt of calculus Vm into C into sin omega t. ஸோ விஎம்சியை வந்து கான்ஸ்டன்ட், அதை நம்ம வெளியே எடுத்துடலாம். டி பை டிடி ஆஃப் என்ன கிடைக்குது? சைன் ஒமேகா டி கிடைக்குது. ரைட்டா? ஃபாலோ பண்ணுறீங்களா?
Vm into C. Sin omega t டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க என்ன வரும்? cos omega t into omega. Sin mx ஓட டிஃபரன்ஷியேஷன் வந்து cos mx into m. ஸோ அந்த ஒமேகாவை நம்ம முன்னாடி கொண்டு வந்துடலாம். ஸோ Vm into ஒமேகா சின்னு வச்சுக்கலாமா? ஒமேகா சி இன்ட்டு காஸ் ஒமேகா டி. ரைட். இப்போ பாருங்கள், காஸ் ஒமேகா டி நம்ம எப்படி எழுதலாம்னா சைன் ஆஃப் 90 ப்ளஸ் தீட்டா. 90 அது பை பை டூவா? பை பை டூ ப்ளஸ் ஒமேகா டி அல்லது ஒமேகா டி ப்ளஸ் பை பை டூ. சைன் ஆஃப் 90 ப்ளஸ் தீட்டா வந்து காஸ் தீட்டா தான். ஓகே, தேர்ஃபோர் யூ கேன் ரைட் ஹியர் I is equal to இந்த Vm இருக்கு இல்லையா, இதை அப்படியே வச்சுங்க. இந்த சி ஒமேகாவை கீழே கொண்டு வந்துட்டா 1/c ஒமேகாவாக மாறிடும். இப்போ காஸ் ஒமேகா டியை நம்ம எப்படி எழுதுறோம்? சைன் ஆஃப் ஒமேகா டி ப்ளஸ் பை பை டூன்னு எழுதுறோம். ரைட்டா? ரைட். அண்ட் திஸ் ஈக்குவேஷன் இஸ் மாடிஃபைட் as Im சைன் ஆஃப் ஒமேகா டி ப்ளஸ் பை பை டூ. ஸோ இதுதான் கெப்பாசிட்டர் மட்டும் இருக்கக்கூடிய இந்த ஏசி மின்சுற்றில் கிடைக்கக்கூடிய கணநேர மின்னோட்டம், இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட்டு இன் த கேஸ் ஆஃப் ஏசி சர்க்யூட் வித் கெப்பாசிட்டர் அலோன். பீக் வேல்யூ நம்ம அப்படி கம்பேர் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இஎம்எஃப்பில் வந்து வெறும் சைன் ஒமேகா டி தான் இருக்கு இல்லையா, ஆனால் கரண்ட்டில் வந்து சைன் ஆஃப் ஒமேகா டி ப்ளஸ் பை பை டூன்னு இருக்குது. ஸோ இது எப்படி மாடிஃபை எழுதலாம் அப்படின்னா, யூ கேன் மாடிஃபை லைக் திஸ். I is equal to Im into sin of ஒமேகா டி ப்ளஸ் என்ன எழுதலாம்? ஃபைன்னு எழுதலாம். ஸோ இந்த ஃபைங்கிறதா என்னது? ஃபேஸ் டிஃப்ரென்ஸ். நல்லா இமேஜின் பண்ணி பாருங்கள். இண்டக்டர் சர்க்யூட்டில் நம்ம என்ன பண்ணோம்? இண்டக்டர் சர்க்யூட்டில் அங்கே வந்து கரண்ட் என்ன பண்ணுச்சு? லேக் ஆச்சு. 90 டிகிரி வந்து பின்தங்கி அமைஞ்சிச்சு. இங்கே வந்து கரண்ட் மின்னோட்டமானது, மாறுதிசை மின்னோட்டமானது 90 டிகிரி பை பை டூ வந்து என்னது? அட்வான்ஸாக இருக்குது. கரண்ட் வந்து இங்கே அட்வான்ஸாக இருக்குது, வோல்டேஜ் வந்து லேக் ஆகுது. மாறுதிசை மின்னழுத்த வேறுபாடு பின்தங்குது. எலெக்ஷன் மாதிரி தான், முன்தங்கிறது பின்தங்கிறதுங்கிறது எங்கே சொல்லுவோம்? எலெக்ஷனில் சொல்லுவோம். அதே மாதிரி இங்கே எலெக்ஷன் மாதிரி தான். இண்டக்டரை பொறுத்த வரைக்கும் கரண்ட் பின்னாடி போகுது, மாறுதிசை மின்னழுத்த வேறுபாடு முன்னாடி இருக்குது. ஆனால் இங்கே வந்து கெப்பாசிட்டரை பொறுத்த வரைக்கும் என்ன ஆகுது? கரண்ட்டு முன்னாடி போயிடுது. கரண்ட்டு வந்து லீட்ஸ் பை 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 டூ. இது முன்தங்குது, மாறுதிசை மின்னழுத்த வேறுபாடு பின்தங்குது. ஸோ அது ஃபேஸர் டயக்ராம் வரைஞ்சோன்னா நமக்கு புரிஞ்சிடும். அண்ட் ஆல்சோ நவ் கம்பேர் திஸ் ஐஎம் வேல்யூ. ஐஎம் வேல்யூ பாருங்கள். ஐஎம்ங்கிறது என்னது? ஐஎம் இஸ் ஈக்குவல் டு விஎம் டிவைடட் பை 1/ஒமேகா சி. ஸோ இதை ஓம்ஸ் லாவோட கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா, I is equal to V/Rஓட கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா, R இருக்க வேண்டிய இடத்துல யார் இருக்கா? 1/ஒமேகா சி இருக்குது. அதனால் இது எங்கே எப்படி வந்து ஒரு ரெசிஸ்டர் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு ஏசி சர்க்யூட்டில் ஆரோட ரோல் என்னவோ அதே தான் வந்து ஒரு கெப்பாசிட்டர் இருக்கக்கூடிய ஒரு ஏசி சர்க்யூட்டில் இது என்னவாக இருக்குன்னா ஒரு மின்தடையாக மாறுகிறது. ஆக ஒரு கெப்பாசிட்டர் தரக்கூடிய இந்த மின்தடைக்கு பேர் மின்தேக்கியினுடைய மின் மறுப்பு. மின்தேக்கி அது எப்படி மின்தூண்டி மின்மறுப்பு எக்ஸ்எல்னு சொன்னோமோ அதே மாதிரி இங்கே வந்து என்னது? எக்ஸ்சின்னு சொல்கிறோம். ஸோ எக்ஸ்சி இஸ் ஈக்குவல் டு 1/ஒமேகா சி. ஒமேகாவோட வேல்யூ வந்து என்னது? 2πfன்னு சொல்லியிருக்கிறோம். ஸோ எக்ஸ்சியோட வேல்யூ வந்து 1/ஒமேகா சி விச் இஸ் ஈக்குவல் டு 1/2πfc. நவ் யூ கேன் சே திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ரிசல்ட் ஃபார் அஸ். எப்படி வந்து ஒரு இண்டக்டர் வந்து நேர்திசை மின்னோட்டத்தை அனுமதிக்கிறது, மாறுதிசை மின்னோட்டத்தை எதிர்க்கிறது அப்படின்னு நம்ம பார்த்தோமோ, அதே மாதிரி இங்கே கெப்பாசிட்டரை வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இஃப் யூ புட் ஃப்ரீக்வன்சி 0 ஃபார் டிசி கரண்ட், ஒரு நேர்திசை மின்னோட்டத்துக்கு வந்து அதிர்வெண் கிடையாது, 0. அப்போ எக்ஸ்சி வந்து என்ன ஆகும்னா 1/, இங்கே எஃப்க்கு 0 போட்டால் 1/0 வரும். 1/0ங்கிறது உங்களுக்கு தெரியும் இன்ஃபினிட்டி. இன்ஃபைனைட் ரியாக்டன்ஸை வந்து ஆஃபர் பண்ணுது. கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் வந்து என்ன பண்ணுதுன்னா, ஃபார் டிசி கரண்ட்டு இட் ஆஃபர்ஸ் இன்ஃபைனைட் ரெசிஸ்டன்ஸ், இன்ஃபைனைட் ரியாக்டன்ஸ், விச் மீன்ஸ் சிம்பிளி இட் டஸ் நாட் அலோவ் த டிசி கரண்ட் டு பாஸ் த்ரூ இட். என்ன பண்ணாது அப்படின்னா, ஒரு மின்தேக்கி நேர்திசை மின்னோட்டத்தை, பேட்டரியை நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா, சாதாரண பேட்டரி இருக்குல்ல, நம்ம டார்ச் லைட்டில் போடுற பேட்டரியை கனெக்ட் பண்ணிங்கன்னா கெப்பாசிட்டர் வழியாக அந்த கரண்ட்டு போகாது. ஸோ ஒரு டிசி மின்னோட்டத்தை கண்டிப்பாக மின்தேக்கி வந்து தன் வழியே செல்ல அனுமதிக்குது. ஆனால் இண்டக்டர் வந்து அனுமதிக்கும். இண்டக்டர் வந்து அலோவ் பண்ணுது, கெப்பாசிட்டர் வந்து அலோவ் பண்ணுது. ஆனால் ஹையர் ஃப்ரீக்வன்சியில் ஏசி
மின்னோட்டத்தை பொறுத்தவரையில், மாறுதிசை மின்னோட்டத்தை பொறுத்தவரையில் ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் பண்ண என்ன ஆகும், எக்ஸசி வந்து குறைஞ்சிக்கிட்டே போகும். ஸோ அதனால் வந்து ஒரு மின்தேக்கியானது டிசி மின்னோட்டத்தை பிளாக் செய்கிறது. இட் பிளாக்ஸ் டிசி கரண்ட்டு அண்ட் அலோஸ் ஒன்லி ஏசி கரண்ட். ஸோ இதுதான் வந்து பேசிக்காக வந்து டிஃப்ரென்ஸ் இண்டக்டருக்கும் கெப்பாசிட்டருக்கும். ஸோ உங்களுக்கு கேட்பாங்க 2 மார்க்கில், ஒரு மாறுதிசை மின்சுற்றில் ஏசி மின்சுற்றில் இருக்கக்கூடிய சப்போஸ் வந்து மின்தூண்டியையும் மின்தேக்கி இணைக்கும் பொழுது நீ கண்டறிந்த வேறுபாடுகள் என்ன அப்படின்னு கேட்டால் இதெல்லாம் நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணலாம், நம்ம சொல்லுவோம். ஸோ சிம்பிள். ஸோ ஒரு கெப்பாசிட்டர் வந்து என்ன பண்ணாது, டிசியை வந்து அலோவ் பண்ணாது, நேர்திசை மின்னோட்டத்தை அலோவ் பண்ணாது. ஏன் அலோவ் பண்ணாதுன்னா இதான் ரீசன். எக்ஸசியினுடைய மதிப்பு இன்ஃபினிட்டியாக மாறுகிறது. காரணம், நேர்திசை மின்னோட்டத்திற்கு அதிர்வெண் வந்து சுழி, எனவே எக்ஸசியின் மதிப்பு முடிவிலியாகிறது. எனவே நேர்திசை மின்னோட்டத்தை ஒரு மின்தேக்கி அனுமதிக்காது, மாறுதிசை மின்னோட்டத்தை அனுமதிக்கும். தெளிவாயிட்டீங்களா? கிளியராக புரியுதா? ஓகே, இப்போ நம்ம எங்கே போயிடலாம், ஃபேஸர் டயக்ராம் வரைஞ்சிடலாம். ஐ திங்க் இட் இஸ் கிளியர். எஸ், ஃபைன். Now let's go to phasor diagram. வேறு ஏதாவது சொல்ல விட்டோன்னா எல்லாமே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். நீங்கள் புக்கையும் ஒரு தடவை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் எழுதலாம். உங்களுக்கு இந்த கொஸ்டின் பார்க்கும்போது, இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களால் கண்டிப்பாக புரிஞ்சுக்க முடியும். அப்படி புரிஞ்சிருச்சுன்னா கண்டிப்பாக புரிஞ்சிருச்சு அப்படின்னு ஒரு கமெண்ட் போடுங்க. வீடியோ எப்படி இருக்குன்னு உங்கள் கமெண்ட்டை போடுங்க. இன்னும் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாங்கிற உங்கள் சஜஷன் சொல்லுங்கள். அதெல்லாம் இன்னும் நம்ம வீடியோவை குவாலிட்டியாக கொடுக்கறதுக்கு எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது உங்களுக்கு ஒரு பெரிய கஷ்டம் இல்லை. என்னங்க, சப்ஸ்கிரைப்னு ஒரு வேர்டு இருக்குது, அதை அழுத்த போகிறீங்க. அதில் என்ன பெரிய கஷ்டம் இருக்க போது உங்களுக்கு? மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ நான் டெய்லி போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோ வந்து யாரும் ஃபார்வர்ட் பண்ணாமலே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு ஓடி வந்துடும். ஸோ அதை கண்டிப்பாக எனக்காக செய்யுங்க. ஓகே, இப்போ நம்ம ஃபேஸர் டயக்ராம் போகலாமா? ஸோ திஸ் இஸ் ஃபேஸர் டயக்ராம். ஸோ இது ஆரிஜின். ஸோ ஃபஸ்ட் நம்ம யாருக்கு போகலாம்? ஃபஸ்ட்டு நம்ம வந்து பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸுக்கு போகலாம். பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸுக்கு வந்து நம்ம இது எழுதிக்கலாமா? ஸோ இது வோல்டேஜ், ஓகேவா? இது வந்து வி. இது என்னது? ஒமேகா டியா? இது ஒமேகா டி. ஸோ இதில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இதோட ப்ரொஜெக்ஷன் தான் என்னது? இங்கே மறக்காமல் உடனே என்ன பண்ணிடுங்க, ஆன்டி கிளாக் வைஸில் ஒரு ஒமேகா போட்டு விட்ருங்க. இதை நான் காலைல செய்யலை, போன கிளாஸில் செய்யலை. இந்த வெர்டிக்கல் ப்ரொஜெக்ஷன் தான் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதை தான் நான் வந்து பீக் வேல்யூன்னு சொல்லிட்டேன். ஆக்சுவலாக பீக் வேல்யூங்கிறது இப்போ இது ஏன்னு வச்சுங்களேன், இந்த ஓஏ தான் என்னது, பீக் வேல்யூ ஆஃப் இஎம்எஃப்னு அர்த்தம், ஆல்டர்னேட்டிங் இஎம்எஃப்னு அர்த்தம். இந்த வேல்யூ, இதோட ப்ரொஜெக்ஷன் ஒய் ஆக்சிஸில் கிடைக்கிற இந்த ப்ரொஜெக்ஷன் வந்து என்னென்னா, அது வந்து விஎம் சைன் ஒமேகா டி. அதுதான் எதை குறிக்குது? இந்த வியை குறிக்குது. அதாவது இன்ஸ்டன்டேனியஸ் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸை வந்து நம்ம எதில் கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொன்னால் இந்த ஒய் இன்டர்செப்டில் கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த அம்புக்குறியோட ஆரோ மார்க்கோட இந்த லைனோட வேல்யூஸ் லென்த்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இதோட பீக் வேல்யூ. அதை கரெக்டாகவும் வச்சுக்கணும். ஓகே, இப்போ இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் பாருங்கள். இதில் கரண்ட் இப்போ எந்த பக்கம் போட்டோம்? நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் வந்து பார்க்கும்போது கரண்ட்டு வந்து அது லேகிங் பிகைண்டுங்கிறதுனால நம்ம வந்து இந்த பக்கமாக வரைஞ்சோம். ஆனால் இங்கே என்ன ஆகுது அப்படின்னா, கரண்ட்டு அட்வான்ஸாக இருக்குது, இதை விட அட்வான்ஸாக இருக்குது. அப்படின்னா நம்ம கரண்ட்டை எந்த பக்கம் போடணும் பாருங்கள், நல்லா கேர்ஃபுல்லாக. கரண்ட்டை வந்து இந்த சைடு போடுறோம். ஸோ இது வந்து கரண்ட்டு. அப்போ இது வந்து வோல்டேஜை விட என்ன ஆகுது, π/2 வந்து அட்வான்ஸாக இருக்குது. இது π/2 வந்து அட்வான்ஸாக இருக்குது. ஓகேவா? அண்டு இதோட லெங்க்த்து வந்து பார்த்தீங்கன்னா இதோட லெங்க்த்தை விட கம்மியாக இருக்கணும். ஸோ இது வந்து ஓபின்னு வச்சுங்களேன். இப்போ இந்த ஓபி தான் என்னது, ஓபி தான் நமக்கு வந்து ஐஎம், பீக் வேல்யூ ஆஃப் கரண்ட்டு. புரியுதா? ஸோ இதுக்கு நீங்கள் ப்ரொஜெக்ஷன் எடுத்தீங்கன்னா, இதுக்கு ப்ரொஜெக்ஷன் எடுத்தீங்கன்னா இந்த லெங்க்த் இருக்கு இல்லையா? ஸோ இந்த லெங்க்த்து தான் நமக்கு வந்து இந்த லெங்க்த் இருக்குல்ல, இதுதான் நமக்கு என்ன அப்படின்னா ஐஎம் சைன் ஒமேகா டி ப்ளஸ் π/2. இது வந்து இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட்டு. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒய் ஆக்சிஸில் கிடைக்கக்கூடிய ப்ரொஜெக்ஷன்ஸ், அதாவது வீழ்ச்சி, ஒய்ஹெச்சின் மீது
மாறுதிசை மின்னழுத்த வேறுபாடு அல்லது மாறுதிசை மின்னோட்டத்தினுடைய வீழ்ச்சி கண நேர மதிப்புகளை தருகிறது. தே கிவ் இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூஸ். அந்த ஆரோ மார்க்குடைய லெங்க்த்து தான் அதோடைய பீக் வேல்யூவை தருதுங்கிறத நீங்கள் ரொம்ப கிளியராக புரிஞ்சுக்கணும். இது வந்து ஃபேஸர் டயக்ராம். இஸ் கிளியர் ஃபார் யூ? எஸ். இப்போ நவ் வி கேன் கோ டு த வேவ் ஃபார்ம். வேவ் ஃபார்முக்கு போயிடலாம். வேவ் ஃபார்ம் டயக்ராம் ஆல்சோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். ஸோ வேவ் ஃபார்ம் டயக்ராம் நீங்கள் எப்படி வரைஞ்சிக்கிறீங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு இது ஓ. ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ணணும், இல்லை உயரமாக வரைஞ்சிக்கங்க, ஏன்னா இது உயரமாக வரைஞ்சிக்கங்க. ஸோ இது வந்து நமக்கு தெரியும், இது π/2, இது π, இது 3π/2, இது 2π. திஸ் இஸ் ஃபார் வாட்? இதுதான் என்னது, ஆல்டர்னேட்டிங் இஎம்எஃப்க்கு உள்ளது. ஸோ டைரெக்டாக நீங்கள் ப்ரொஜெக்ஷன் கொடுத்தீங்கன்னா இதிலேருந்து இதை கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இன்னும் உயரமாக போடணும் சார். இன்னும் உயரமாக நம்ம இதை போடணும். ஸோ அந்த அளவுக்கு இதையும் உயரமாக போட்டுக்குங்க. அப்போ இதுதான் வந்து நமக்கு என்ன கொடுக்குதுன்னா, இந்த இடத்துல வந்து நமக்கு என்ன கொடுக்குது, இது வந்து பீக் வேல்யூ. ஸோ இந்த இடத்துல நமக்கு கிடைக்கக்கூடியது என்ன, இந்த இடத்துல கிடைக்கக்கூடியது இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூ. இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூ, ஏன்னா இந்த வேல்யூ வந்து இங்கே இன்ஸ்டன்டேனியஸாக நமக்கு இந்த இடத்துல கிடைக்குது. இது வந்து பீக் வேல்யூ. ஓகேவா? ரைட். அடுத்தது வந்து கரண்ட்டு. ஸோ கரண்ட்டை பொறுத்த வரைக்கும் கரண்ட் எங்கேருந்து ஆரம்பிக்குது பாருங்கள். கரண்ட்டு இதை விட நமக்கு வந்து என்ன ஆகணும் அப்படின்னு சொன்னால் π/2 அட்வான்ஸாக இருக்குது. அப்போ நம்ம இங்கேருந்து ஆரம்பிக்கணும். சரியா? இங்கேருந்து ஆரம்பிக்கணும். ஸோ ஆரம்பிக்கும் போது பார்க்கும்போது எப்போதுமே அந்த பீக் வேல்யூ வந்து இஎம்எஃபோட பீக் வேல்யூவோட கம்மியாக இருக்கணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இங்கே ஆரம்பித்து இது 0ல் இருக்கும்போது இது மேக்ஸிமமாக இருக்கணும். சரியா? மேக்ஸிமமாக இருக்கணும். இங்கே இது மேக்ஸிமம் போகும்போது இது என்ன ஆயிடணும், 0க்கு வந்துடணும். இங்கே இது 0 வரும்போது இது ஆப்போசிட் சைடு மேக்ஸிமம் போகணும். இது மேக்ஸிமமாக இருக்கும்போது இது வந்து என்ன ஆயிடணும், 0 ஆயிடணும். இது இங்கே 0 வரும்போது திருப்பி இது மேக்ஸிமம் போகணும். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இதோட பீக் வேல்யூவோட இதோட பீக் வேல்யூ வந்து கம்மியாக இருக்கணும். ஸோ திஸ் இஸ் த ஃபேஸ் டிஃபரன்ஸ் ஆக்சுவலி. ஸோ இதுதான் வந்து நமக்கு அந்த இந்த டிஃபரன்ஸ் தான் வந்து நமக்கு phi is equal to π/2. அதாவது π/2 வந்து நமக்கு மாறுதிசை மின்னோட்டமானது என்னது, முன்தங்கி அமைகிறது, அல்லது மாறுதிசை மின்னழுத்த வேறுபாடு வந்து பின்தங்கி அமைகிறது அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்ல முடியும். ஸோ திஸ் இஸ் த வேவ் ஃபார்ம் கிராஃபு. ஒய் ஆக்சிஸில் வந்து நீங்கள் ரெண்டையுமே நம்ம போடுறோம். ரெண்டையுமே ஒய் ஆக்சில் வோல்டேஜ் நம்ம யூஸ் பண்ணுறோம், கரண்ட்டும் வந்து ஒய் ஆக்சில் வந்து நம்ம கிடைக்குது. எக்ஸ் ஆக்சிஸில் அதோட அந்த ஃபேஸ் வேல்யூஸை நம்ம நோட் பண்ணுறோம். ஸோ ரெண்டுக்கும் இடையில் ஒரு ஃபேஸ் டிஃபரன்ஸ் இருக்குது. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் ஒரு கம்பேரிசன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லாவே புரியும்னு நினைக்கிறேன். ஸோ யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் த ஃபேஸர் டயக்ராம் அண்ட் வாட் இஸ் த வேவ் ஃபார்ம் டயக்ராம். ஸோ ரெண்டையுமே கண்டிப்பாக நீங்கள் வரையணும். நீங்கள் ரெசிஸ்டர் போட்டாலும் சரி, இண்டக்டர் போட்டாலும் சரி, கெப்பாசிட்டர் போட்டாலும் சரி, கண்டிப்பாக இது வரைஞ்சாகணும். ஓகே, பார்த்துக்கோங்க. எஸ், இப்போ நான் சிம்பிளாக ஒரு கம்பேரிசன் மட்டும் போடுறேன் பாருங்களேன். ஸோ அது வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த கம்பேரிசன் நீங்கள் பார்த்து என்ன பண்ணீங்க, நோட்ஸ் எழுதிக்கிங்க. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ஈஸியாக ஞாபகத்தில் வச்சுக்க முடியும். ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணுறேன், ரெசிஸ்டர் போட்டுக்கிறேன், அடுத்து இண்டக்டர் போட்டுக்கிறேன், அடுத்தது கெப்பாசிட்டர் போட்டுக்கிறேன். ஓகே, சர்க்யூட் போட வேண்டாம். இதில் வந்து வோல்டேஜ் நம்ம அப்ளை பண்ணுற வோல்டேஜ் வந்து என்ன, Vm sin ωt. இதில் என்ன அப்ளை பண்ணுறோம், இதுலேயும் அதே தான், Vm sin ωt. இதுலேயும் நம்ம அப்ளை பண்ணுறது Vm sin ωt. ஸோ மூணுக்கும் ஒன்று தான். அடுத்தது இங்கே கிடைக்கக்கூடிய கரண்ட்டு Im sin ωt கிடைக்கும். இங்கே என்ன கிடைச்சது கரண்ட்டு, நல்லா பண்ணி பாருங்கள். ஐஎம்மோட வேல்யூ வந்து சைன் ஆஃப் ωt மைனஸ் π/2 கிடைச்சதா. இங்கே கரண்ட்டு லேக் ஆகும். இங்கே கரண்ட்டு வந்து லீட் பண்ணுது, ωt ப்ளஸ் π/2ங்கிறத இங்கே கொடுத்துருப்போம். ஸோ இந்த கம்பேரிசன் புரியுதா உங்களுக்கு? ஓகே, அப்போ இது என்னது,
இன் ஃபேஸ் வி கமா ஐ வந்து என்னது இன் ஃபேஸ், அதாவது என்ன அர்த்தம், ஒத்த கட்டத்தில் இருக்குது. மின்னழுத்த வேறுபாடும் மின்னோட்டமும் ஒத்த கட்டத்தில் இருக்குது, கட்ட வேறுபாடு இல்லாமல் இருக்குன்னு அர்த்தம். தட் இஸ் ஃபைஸ் ஈக்குவல் டு 0. இங்கே என்ன பண்ணுது, கரண்ட்டு அதாவது ஐ வி முன்தங்கி உள்ளது, ஐ வந்து π/2 பின்தங்கி உள்ளது. இங்கே வோல்டேஜ் லீட்ஸ், கரண்ட்டு லேக்ஸ். இங்கே வி பின்தங்கி உள்ளது, ஐ வந்து π/2 முன்தங்கி உள்ளது. ஸோ இது ஒரு கம்பேரிசன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி இங்கே வந்து ஐஎம்மோட வேல்யூ என்னவா இருந்துச்சு, Vm/R இருந்துச்சு. இங்கே ஐஎம்மோட வேல்யூ என்னவா இருந்துச்சு, Vm/ωL இருந்துச்சு. இங்கே ஐஎம்மோட வேல்யூ என்னவா இருந்துச்சு, Vm/1/ωc இருந்துச்சு. இங்கே ஆறுங்கிறது ஆர் தான், ரெசிஸ்டர் தான். இங்கே ரெசிஸ்டர் வந்து என்னது எக்ஸ்எல் வந்து ωL, தட் இஸ் 2πfL. இங்கே XC வந்து 1/ωc, தட் இஸ் ஈக்குவல் டு 1/2πfc. இங்கே வந்து அதிர்வெண்ணை சார்ந்தது அல்ல, டஸ் நாட் டிபெண்ட் ஆன் ஃப்ரீக்வன்சி. அதிர்வெண்ணை சார்ந்திருக்கவில்லை, which is not depending on the frequency. resistor is not depending on the frequency. இங்கே வந்து XL ஓட வேல்யூ வந்து directly proportional to the frequency. இங்கே XC வந்து inversely proportional to the frequency. அதனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சியை பொறுத்து இங்கே மாறாது, ஆனால் இங்கே வந்து ஃப்ரீக்வன்சியை பொறுத்து மாறும். இதுக்கான கிராஃப் போடும்போது பார்த்தீங்கன்னா வென் எக்ஸ் ஆக்சிஸில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃப்ரீக்வன்சி போட்டுக்கலாமா, ஃப்ரீக்வன்சி. ஒய் ஆக்சில் வந்து எக்ஸ்எல் போட்டிங்கன்னா யூ வில் கெட் அ ஸ்ட்ரைட் லைன். when frequency is 0, xl equal to 0. when frequency increases, xl increases. அதிர்வெண்ணை அதிகரிக்கும் பொழுது மின்தூண்டி மின் மறுப்பும் அதிகரிக்கும். ஆனால் இங்கே பொறுத்த வரைக்கும் கிராஃப் எப்படி கிடைக்குன்னு பாருங்கள். இங்கே பொறுத்த வரைக்கும் ஃப்ரீக்வன்சி எக்ஸ்சி இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெக்டாங்குலர் ஹைப்பர் போலாக கிடைக்கும், அதாவது செவ்வக அதிபர வளையம் கிடைக்கும். when frequency increases, அதிர்வெண் அதிகரிக்கும் பொழுது எக்ஸ்சி வந்து குறையும். ஸோ அது இன்ஃபினிட்டில் போய் தான் எக்ஸ்சி வந்து என்ன ஆகும், 0 ஆகும். அதிர்வெண் வந்து முடிவிலியாக மாறும்போது மட்டும்தான் எக்ஸ்சி வந்து சுழியாகும். ஸோ ஹையர் ஃப்ரீக்வன்சியில் மட்டும்தான் நமக்கு வந்து எக்ஸ்சி வந்து ரொம்ப குறையும். லோ ஃப்ரீக்வன்சியில் when frequency tends to 0, 0வை நெருங்கும் போது எக்ஸ்சி இன்ஃபினிட்டி ஆயிரும். அதனால தான் இது வந்து டிசி மின்னோட்டத்தை அனுமதிக்கிறதில்ல, ஏசி மின்னோட்டத்தை மட்டும் அனுமதிக்குது. ஸோ இந்த கம்பேரிசனை நீங்கள் வந்து எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மூணையும் வந்து ஈஸியாக நீங்கள் மைண்டில் ஞாபகத்துக்கு வச்சுக்கலாம். ஒரு ஸ்டடி பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம தனித்தனியாக நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், ஒரு ஏசி மின் சுற்றில் ஒரு மின்தடையாக்கி மட்டும் என்ன பண்ணுது, ஒரு மின் தூண்டி மட்டும் என்ன பண்ணுது, ஒரு மின் தேக்கி மட்டும் என்ன பண்ணுதுன்னு பார்த்தோம். எல்லா கேஸ்லேயுமே நம்ம தெரிஞ்சுக்கிட்ட கட்ட வேறுபாடு இருக்குது, அது தட் இஸ் டிஃபரெண்ட்டு. ஆனால் ஒரே ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே வந்து நமக்கு மின்னோட்டத்தினுடைய மதிப்பானது குறையுது அப்படிங்கிறது மட்டும் தான் நமக்கு கிடச்சிருக்கிற ஒரு ரிசல்ட்டு. ஸோ இந்த ஐடியாவை வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மூணையும் ஓகே தொடரணைப்பில் நம்ம இணைச்சி பார்ப்போம், சீரீஸில் போட்டு பார்த்தா என்ன ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதுதான் ஆர்எல்சி தொடரணைப்பு சுற்று. அதை நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். கீப் வாட்சிங். தேங்க்யூ.